ஹலோ சார், எல்லாருக்கும் வணக்கம். கண்ணப்பா சின்ன வயசில் பக்த கண்ணப்பாங்கிற திரைப்படத்தை நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இருக்கிற 2K கிட்ஸுக்கு இந்த கண்ணப்பா திரைப்படத்தின் மூலிமா பக்தினா என்ன அப்படிங்கிறத சொல்ல வந்திருக்காங்க. ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. இந்த இயற்கை காட்சிகளில், நியூசிலாண்டில் இருக்கிற இந்த இயற்கை காட்சிகளில் அந்த 3வது செஞ்சுரியில் 4வது செஞ்சுரியில் நம்ம நாடு எப்படி இருந்திருக்குன்றதை கண் முன்னாடி எட்டு வந்து காமிச்சிருக்காங்க. அவ்வளோ இயற்கையாக அழகாக இருக்குது படம். இந்த படத்தில் நடித்த விஷ்ணு மஞ்சு சார் தன் கண்ணை தானமாக கொடுக்கும்போது நம்ம கண்ணில் நம்ம மீறி கண்ணில் தண்ணி வருது. ஸோ அந்தளவுக்கு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. நம்ம சரத்குமார் சார் உண்மையிலே சூப்பராக பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். எத்தனையோ படங்களில் அவரை பார்த்துருப்போம். இந்த படத்தில் வந்து அவர் சண்டையிட்டு மடியும் காட்சியில் ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த படத்தில் நானும் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக சொல்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த படத்தை குடும்பத்தோடு வந்து பார்க்கணும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து பார்க்கணும். அப்போ தான் நம்ம முன்னாடி பார்த்ததை ரீகலெக்ட் பண்ண முடியும். பக்தினா எப்படி என்ன அப்படிங்கிறத நம்ம கண்கூடாக பார்க்க முடியும்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தில் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லோரும் வந்து பாருங்கள். சார், இந்த படம் பார்த்தோம்னா ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட படம் மாதிரி இருக்குது. இப்போ இருக்கிற பசங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறீங்களா? அது இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க. கண்டிப்பாக பார்க்கணும். பார்த்தா தான் நம்ம முன்னோர்கள் வந்து எப்படி பக்திமானாக இருந்திருக்காங்க, நம்மளோட சரித்திரம் என்ன அப்படிங்கிறது தெரியும். சில இடங்களில் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸு ஆஃப்டர் த என்ட்ரி ஆஃப் பிரபாஸ் வேறு லெவலில் இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லாம் கமர்ஷியலாக இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பராக இருக்குது. செகண்ட் ஹாஃப் வந்து அப்படியே போய் பிரபாஸ் வந்தோடனே சூடு பிடிக்குது. கிளைமேக்ஸில் எல்லார் கண்ணிலையும் கண்ணில் தண்ணி வரும். அந்தளவுக்கு வந்து கண்ணை வந்து கண்ணப்பா, அதாவது ஹீரோ விஷ்ணு மஞ்சு தானமாக கொடுக்குற காட்சிகள்லாம் எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும். நான் ஆக்சுவலாக வந்து பல வருடங்களாக நடிச்சிட்ருக்கோம். சந்துடு அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் என்னைய வந்து இந்த படத்துடைய தயாரிப்பாளர் நடிகர் மோகன் பாபு சார், அவர் தான் இந்த படத்தை எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு நடிக்கிறதுக்கு. அவர் வந்து எனக்கு 2002 அவரை நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து அவரோட ப்ரொடக்ஷனில் 3வது படம். அவரே கூப்பிட்டு என்னை வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபஸ்ட் டைம் நியூசிலாண்டில் என்னை கூப்பிட்டு நடிக்க வச்சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த நேரத்தில். சார், மோகன்லால் சார் அவருடைய பாட்டை ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. நம்ம சரத்குமார் சாரோடைய கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு மோகன் பாபு சாருமே வந்து ஒரு சாஸ்திரிகள் அப்படிங்கிற கேரக்டரில் ஒரு வித்தியாசமான நல்ல ஒரு லுக்கில் நல்லா அற்புதமாக பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். இந்த படம் பார்த்தோம்னா 3 hours டியூரேஷன் இருக்குது. பொதுவாகவே 3 hours டியூரேஷனா அது மக்கள்கிட்ட எப்படி போகும் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை சார், நம்ம பிரம்மாண்டமான செட்டுகள்லாம் போட்டு நம்ம படம் பார்த்துருப்போம். அப்போது அந்த செட்டு வந்து நம்ம சில காட்சிகள் கொஞ்சம் லேக் ஆனாலும் அந்த செட்டு வந்து நமக்கு பிரமிப்பாக பார்க்கறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அந்த மாதிரி இதில் வந்து ஒவ்வொரு காட்சியுமே வந்து பியூட்டிஃபுல்லான லொக்கேஷன்ஸை போய் எடுத்துருக்காங்க. நம்ம ஒரு அந்த காலகட்டத்திலே நம்ம நாடு எப்படி இருக்குன்னு தெரியாது. இதை பார்க்கும்போது அந்த காட்சிகள்லாம் இப்படியெல்லாம் இருந்திருக்குமோன்னு நம்மளை இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஸோ அதனால் 3 மணி நேரம் போகிறதே தெரியல. நடுவில் அங்கங்கே கொஞ்சம் லேக் இருக்குது. பட் ஆனால் பிரபாஸ் சார் வந்தவுடனே அப்படி ஸ்பீடாக போகுது. ஃபஸ்ட் ஹாஃப்லாம் நல்லா கலகலன்னு போகுது. ஒன்றும் இதுவாக தெரியல. நிறைய பேர் இருக்காங்க. பிரபாஸ் சார், மோகன்லால் சார், இவங்க எல்லாத்தையுமே ரோல் ஈக்குவலாக இருக்குன்னு. ஆமாம் சார், எல்லாருக்குமே ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க. சரத்குமார் சார் வந்து கொஞ்சம் பெரிய கேரக்டர், ஏன்னா ஹீரோட அப்பா கேரக்டர், ரொம்ப லெங்க்தி கேரக்டர். பிரபாஸ் சார் ஒரு 25 நிமிஷம் வந்தாலும் ரொம்ப கிரிப்பாக பூஸ்பமாக இருக்குது. ஸோ எல்லாருக்குமே வந்து அவங்களோட பார்ட்டை கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கேன்னு தான் சொல்லணும். இல்லை, ஃபஸ்ட் ஆஃப் ஃபோன் கால்ஸ் எல்லாமே முக்கியமாக ஆந்திரா, தெலுங்கானாலேருந்து வந்துகிட்டே இருக்குது. மெசேஜ் கால்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்குது. பயங்கர பூஸ்பமாக இருக்குது படம் அப்படின்னு. இங்கே வந்து இன்னும் ரீச் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல எனக்கு. ஒரு 60% 70% தான் தேட்டரில் ஃபுல்லாக இருந்தது. இன்னும் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். மவுத்தாக்கில் கண்டிப்பாக ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் மேற்கொண்டு மக்கள் வந்து பார்க்கணுன்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. படம் நல்லா இருக்குண்ணே. கண்ணப்பாங்கிற படம் நல்லா இருக்குது. நல்லா டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி நடிச்சிருக்காங்க. எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. பிரபாஸ் நல்லா சிவன் மாதிரி வந்தாப்புல நல்லா இருந்துச்சு. படம் நல்லா பார்க்கலாம். சாங்ஸும் சூப்பரு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த படம் பார்த்தோன்னா 3 மணி நேரம் இருக்குது. ஸ்லோவாக லேக் இருக்குது. இல்லை, படம் வந்து ஸ்லோவாக தான் போகும். ஆனால் கதையை நல்லா புரிய வச்சுருக்காங்க. 12ஆம் நூற்றாண்டில் நடந்ததை வந்து இப்போ எடுத்து காமிச்சிருக்காங்க. அது திருப்பதிக்கு பக்கத்தில் காளகஸ்திங்கிற ஒரு கோயிலில் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அப்படிங்கிறதுனால அதை எடுத்து இப்போ நம்மளுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
ஏன்னா ஆக்ட்ரஸ் நிறைய பேர் இருக்காங்க, எல்லாருக்கும் ரோல் எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்குது. எல்லாமே நடிச்சிருக்காங்க. சரத்குமார் நடிச்சிருக்காரு, அவர் மோகன்லால் நடிச்சிருக்காப்புல. எல்லாம் ஒரு சீன் வராங்க, நல்லா சூப்பராக இருந்துச்சு எல்லா சீனுமே. ஸ்டார்டிங்கில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் சம்மந்தமே இல்லாத இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் லவ் அப்படிலாம் இல்லை. அதை படத்தை வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றக்கூடாது. படம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றி பார்க்கணும். அப்போனா நம்மளுக்கு படம் நல்லா புரியும். ஓகே, இதுக்கு முன்னாடி பேசுகிறவங்க சொன்னாங்க ஸ்கிரிப்ட் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எடுத்திருக்காங்க, கொஞ்சம் மாற்றி எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு மாதிரி. அப்படியா? அப்படி எதுவும் எனக்கு எதுவும் தெரியல. அப்படி எதுவும் தோணலை. இப்போ எங்கேயாவது ஸ்லோவாக இருக்கிற மாதிரி தோணுச்சா, லேகாக இருக்கிற? இல்லை, படம் ஃபுல்லாகவே ஸ்லோவாக தான் போவோம். நல்லா தெரிய வச்சுருக்காங்க, நல்லா புரியுது படம். ஓகே, பார்க்கலாம். படத்தில் பிரபாஸ் வராரு, மோகன்லால் வராரு. அவர் தான் பிரபாஸ் வந்தார், நல்லா தான் சிவன் மாதிரி வந்தார். நல்லா சிவன் மாதிரி நல்லா பண்ணிட்டாப்பு. இந்த இடம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஏதாவது தோணுதா? அது படமே வந்து லெவலாக போகல. நம்ம இந்த இடம்னு எதுவும் பேக் பண்ண தேவையில்ல. படம் லெவலாகவே முடிக்கிறாங்க. எல்லாமே நல்லாயிருக்கு, பார்க்கலாம். எல்லாமே நல்லா இருக்குண்ணா. எப்படிமா இருந்துச்சு படம்? எப்படி படம் நல்லா இருந்ததுங்க. படம் நல்லா இருந்தது. காலாஸ்திரி அதை பற்றியெல்லாம் சொல்கிறாங்க, அதை பற்றி தான் இருக்கா? ஆமாங்க, காலாஸ்திரி கோவில்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த கோவில் காமிக்கல. அந்த காலத்தில் வந்து கோவில் கிடையாது. காட்டுவாசியில் ஒரு காட்டில் லிங்கம் மட்டும்தான் இருக்குது அந்த காலத்தில். அந்த லிங்கத்தை மட்டுமே வழிபடுறது தான் கடையாக சொல்கிறாங்க. கோவில் வந்து இதுக்கப்புறமா தான் கட்டணும், அதுக்கான முயற்சி இதுக்கப்புறமா தான் எடுக்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அது பார்ட் 2ல் வரும் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் பார்ட் 2 போடலை அவங்க. கோவில் வந்து காட்டல. கோவில் அதில் இல்லவே இல்லை. வெறும் காட்டில் சிவலிங்கம் இருக்குது, அவ்வளோதாங்க. அதுதான் ஸ்டோரி. ஆக்ட்ரஸ்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க? சரத்குமார் இருக்காரு, எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. அப்போ செகண்ட் ஹாஃப் மேலே தான் பிரபாஸ் மோகன்லால் வராங்கன்னு கேள்விப்பட்டோம். அது ஆமாங்க, செகண்ட் ஹாஃப் மேலே தான் நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்து லவ் வச்சே ஓட்டிட்டாங்க. செகண்ட் ஹாஃபில் தான் வந்து அந்த ரியல் ஹிஸ்ட்ரி வருது. அவங்களுக்கு கொடுத்த ரோல் ஓகேவா இல்லை? ஓகே தான். இப்போ ஸ்கிரிப்டை எப்படி இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாமா, இல்லை இது ஓகே தான், கதை ஓகே தான்? அது ஸ்கிரிப்டாக வந்து அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணும் போதே சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. படம் ஸ்டார்ட் பண்ணும் போதே இப்போ வந்து ஓவராக வந்து ஹிஸ்டாரிக்கலாக, அதாவது கண்ணப்ப நாயனரோட அவங்களோட பக்தி மூலிமா மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டோம்னா ஆடியன்ஸ்க்கு போர் அடிக்கும். அதனால் ப்ரொடியூசர்ஸோட நலன் கருதி நாங்கள் வந்து ஸ்டோரி கொஞ்சம் மாற்றி தான் வந்து நாங்கள் படமாக எடுத்திருக்கோம். ஃபுல்லாக அவங்களோட ஹிஸ்ட்ரி மட்டுமே நாங்கள் எடுக்கலை, கொஞ்சம் மாற்றி தான் எடுத்திருக்கோம்னு அவங்களே சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக லவ் ரொமான்ஸ் அந்த மாதிரி தான் போகுதுங்க. அவருக்கு மேரேஜ் ஆன பிறகு தான் வந்து அவர் பக்தியில் ஈடுபடுற மாதிரி இருக்குது. அப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக அவங்க மேரேஜ் லைஃப் லவ் லைஃப் தான் போகுது. செகண்ட் ஆஃப் மட்டும்தான் வந்து சிவனை பற்றிலாம் வருதுங்க. இந்த படம் பார்த்தோன்னா 3 hours மேலே இருக்குது. எங்கேயாவது ஸ்லோவாக போகிற மாதிரி தோணுச்சா? லேக் அப்படி தெரியல, லேக் பெருசாக தெரியலைங்க. லேக்லாம் பெருசாக ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து சிவனை பற்றின படம், ஆனால் அந்த டாப்பிக்கே வரலையேன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. செகண்ட் ஹாஃபில் அது ஃபுல்லுமே வந்து லவ்வே கிடையாதுங்க. செகண்ட் ஹாஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் இதுதான் இருந்தது. இந்த விஷயம் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சுன்னா எதாவது பெட்டராக பண்ணியிருக்கலாமா? அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து லவ் வந்து ரொம்ப பெருசாக காமிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லுமே அது லவ் பெருசாக காமிக்காமல் அப்பயும் வந்து இது இவங்களோட ஹிஸ்ட்ரி கொஞ்சம் உண்மையான ஹிஸ்ட்ரி சொல்லியிருக்கலாம். அப்போ தான் இந்த ஜென்ரேஷன்ஸ்க்குலாம் தெரியும் அது. இப்போ சாங்ஸ் மியூசிக்லாம் எப்படி இருந்துச்சு? பேக்ரவுண்ட் ஸ்கோர் அதெல்லாம் நல்லா இருந்துங்க. மியூசிக்லாம் நல்லா இருந்தது. கூஸ்பம்ஸ் வர மாதிரி, நல்லா வைப்ரேஷன் வர மாதிரி நல்லா போட்டிருக்காங்க. மியூசிக்லாம் நல்லா இருக்கு. புரியல. காஜலுக்கு நல்லா நடிச்சிருந்தாங்க. எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. பார்வதி ஃபஸ்ட் ஹாஃப் வந்து அந்த லவ் அது மாதிரி போவோம் கேரக்டரு. செகண்ட் ஹாஃப் மேலே அவர் வந்து கடவுள் நம்பாத்தும்னு எப்படின்றாரு, நம்பின பிறகு இருக்க அந்த கதை தான். நம்பிட்ட பிறகு அவர் என்னென்னலாம் நடக்குது அந்த கதை. சாங்ஸு எல்லாம் நல்லா தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. ஓகே.